Hi, hello friends. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு அமேசிங்கான வீடியோ இன்ட்ரோ உங்க வீடியோக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான். என் வீடியோ ஸ்டார்டிங்ல ஒரு டெமோ பார்த்திருப்பீங்க. அது எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோல நான் போட்டுருக்கேன். ஸோ இதுக்கு எப்படி பண்றது எல்லாம் என் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல எல்லாரோட ஆப் லிங்க் யூஸ் பண்ண எல்லா விஷயத்தோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஸோ டவுன்லோட் பண்ணி ஈஸியாக பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? உடனே போய் சப்ஸ்கிரைப் ப்ளஸ் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வந்துட்டே இருக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ Pixellab ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் டில்ட் பண்ணிக்கிறேன். ஸோ லேண்ட்ஸ்கேப் மோடில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஏன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் லோகோன்னு சொல்லி நான் வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன டேக்லைன் வேணுமோ ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இது லோகோ கிடையாது, டேக்லைன். ஸோ அந்த லோகோ கீழே ஒரு வார்த்தை இருக்கணும். ஸோ அதுதான் இப்போ இது நான் கரெக்டாக ஒரு சென்டராக இருக்கும் மாதிரி வச்சுக்கிறேன். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபாண்ட் கிளிக் பண்ணிவிட்டு நான் இதுக்கு என்ன வைக்கலான்னு இருக்கேன்னா சங்க்ஃபைன்ற ஃபாண்ட்டு தான். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டேன். அடுத்தது ஸ்பேஸ் கொஞ்சம் விட்டுக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனுக்காக ஸ்பேஸிங் கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்பேஸிங் 4 வச்சுக்கோங்க. ஸோ 4 வச்சுட்டு அப்புறம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் செலக்ட் பண்ணிவிட்டு எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் பிளாக்கில் இருக்க மாதிரி வச்சுட்டு 9ல் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா 3D டெக்ஸ்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எனபிள் பண்ணிக்கோங்க. டெப்த் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு 2 வச்சா போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா டார்க்னஸ் ஒரு 33 வச்சுட்டு இது பண்ணிக்கோங்க. அடுத்தது எம்போஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை எனபிள் பண்ணிவிட்டு அது ஒரு 320 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஓரளவுக்கு கரெக்டாக இருக்குது. 320 வச்சுக்கிறேன். இன்டென்சிட்டி பார்த்திங்கன்னா நான் ஒரு 65 மாதிரி வைக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதோட பேக்ரவுண்ட் எடுக்கணும். ஸோ அந்த 4th ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்பரண்ட்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த இது போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். மேலே 3 டாட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் இமேஜ்ன்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ டைமென்ஷன் டிஃபால்ட்டில் இருக்குது. நம்ம அல்ட்ராக்கு சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள், சேவ் டு கேலரின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது சேவ் ஆகிடுச்சு. KINEMASTER செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிள் டச் பண்ணிவிட்டு 16:9 யூடியூப் சைஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் தென் பிளாக் செலக்ட் பண்ணிட்டு 10 செகண்ட்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க நான் பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு 1 செகண்ட் கரெக்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு லேயர்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். மீடியான்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இது உங்களுக்குன்னு ஒரு லோகோ இருக்கும்ல, அந்த லோகோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இதில் லோகோ சொல்லித்தரல. ஸோ நான் அதுக்கும் தனியாக வீடியோ போகிறேன் எப்படி லோகோ பண்ணுறதுன்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த லோகோ வச்சுருக்கேன், நீங்கள் ஒரு லோகோ வச்சுக்கோங்க. ஸோ இது இப்போ ப்ராப்பராக சர்க்கிள் மாதிரி இல்லை. ஸோ நான் மாஸ்க் ஆப்ஷன் எனபிள் பண்ணிவிட்டு ஷேப்பில் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு சர்க்கிள் மாதிரி கரெக்டாக ப்ராப்பராக வச்சுக்கிறேன். அப்போ தான் அந்த அனிமேஷனுக்கு ப்ராப்பராக செட் ஆகும். ஸோ ப்ராப்பராக சர்க்கிள் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பண்ணி முடித்தாச்சு. அடுத்தது அதே இடத்துல வச்சுட்டு என்ன பண்ணுங்கள், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க அந்த எவ்வளோ அந்த பேக்ரவுண்ட் வரைக்கும். ஸோ அதே டச் பண்ணி இன் அனிமேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபேடுன்ற ஆப்ஷன் தென் அதை மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அதே டச் பண்ணிவிட்டு அவுட் அனிமேஷன் ஃபேட் மேக்ஸிமம் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், அதே மாதிரி மீடியான்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் போயிட்டு இந்த காஃபின்றதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இது ப்ரீமியம் வெர்ஷன் தான், லிங்க்கில் கொடுத்துருக்கேன். அந்த ப்ரீமியம் வெர்ஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த காஃபியை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் மேலே 3 டாட் மாதிரி இருக்குல்ல, அதை டச் பண்ணிக்கோங்க. ஃபேடுன்ற ஆப்ஷன் மேக்ஸிமம். ஸோ எனக்கு இப்போ அவ்வளோ எஃபெக்ட் அந்த ப்ளூ கலர் தேவையில்லை. ஸோ ப்ராப்பராக எவ்வளோ வேணும்னு சொல்லி பார்க்குறேன். ஸோ நம்மளுக்கு இவ்வளோ போதும். ஸோ இங்கே அதையே கிளிக் பண்ணிவிட்டு ட்ரிம் ஸ்ப்ளிட் ஆப்ஷன் ரைட் ஆஃப் பிளேயர் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக கட் ஆகிடும்.
ஸோ இப்போ வந்து இது வந்து எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம்ல, நான் வந்து லிங்கில் கொடுத்துருக்கேன், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் முக்கியமே. ஸோ அதை பண்ணிவிட்டு ஃபிட் டு ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணிக்கோங்க. அது வந்து கீழே வந்து பிளெண்டிங்கிற ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணால் வரும். ஸோ அதில் வந்து ஸ்க்ரீனுன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இது ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து ப்ராப்பராக வந்து லோகோ வந்து ப்ராப்பரான இடத்துல இல்லை. ஸோ வந்து அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓரளவுக்கு ப்ராப்பராக ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு டேக்லைன் பிக்சல் செஞ்சோம்ல, அதை வந்து நம்ம இன்வால்வ் பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் கரெக்டாக அந்த ஜாயினிங் பாயிண்ட்டு கரெக்டாக கொண்டு வந்து வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 3 செகண்டில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை கரெக்டாக அந்த பிளேஸில் வச்சாலும் இது வந்து நல்லா சின்னதாக ஆக்கிக்கோங்க. நல்லா எவ்வளோ மேக்ஸிமம் சின்னதாக்க முடியுமோ ஆக்கிக்கோங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல ப்ராப்பராக வந்து அந்த இடத்துலேருந்து வர மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த சைடில் வந்து கீன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை வந்து நான் ப்ராப்பராக வச்சுக்கிறேன். ஸோ அந்த கீ ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த லைன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு அந்த இடத்து வரைக்கும் வர மாதிரி வச்சுட்டு மேலே வந்து ப்ளஸ் பட்டன் கொடுத்துக்கணும். ஸோ இப்போ அகைன் வந்து அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இவ்வளோ ஜூம் போதும். இப்போ வந்து அப்படியே அதை ஸ்க்ரோல் பண்ணுங்கள் சைடில். திருப்பியும் அந்த லைன் வரும் க்ளோஸ் ஆகிற மாதிரி. ஸோ அந்த இடத்த வரைக்கும் கரெக்டாக வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து வந்துடுச்சு. ஸோ திருப்பியும் ப்ளஸ் பட்டன் கொடுத்துட்டு திருப்பியும் சின்னதாக்கிடுங்க. ஸோ இப்போ அந்த இடத்துல கரெக்டாக வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரோ வீடியோஸ், லோகோஸ், சேனல் பேனர், யூடியூப் டிப்ஸ் இதெல்லாம் தான் என் சேனல். ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதில் யூஸ் பண்ண லிங்க் எல்லாம் வந்து நான் ப்ராப்பராக டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களால் ஈஸியாக டவுன்லோட் பண்ண முடியும். இந்த வீடியோலையும் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க. நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி வைக்கிறேன். இது மட்டும் கிடையாது, கைன்மாஸ்டரில் வந்து நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது. எல்லாம் வந்து நான் வீடியோவாக போடுறேன். ஸோ மறக்காமல் வந்து என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் குவாலிட்டிலேயே எப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ண பாருங்கள். அப்போ தான் வீடியோ அவுட்புட் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ உங்களை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.